நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தொல் திருமாவளவர்கள் நம்ம தமிழ் மன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மற்றும் பாண்டிய சேர சோழர்களை பற்றி ரொம்ப அவதூறாக பேசியிருக்காரு. தமிழுக்கு சங்கம் வச்சு வளர்த்தது பாண்டிய மன்னர்கள் நமக்கு நல்லா தெரியும். அதுமாதிரி ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் அவங்களுடைய நிர்வாக மொழியாக தமிழை வச்சு நடத்திருக்கிறாங்க. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு மிகப்பெரிய சிவாலயம் கட்டி அதன் மூலயமா மக்களுக்கு தமிழ் சங்கத்தை வளர்த்துருக்காரு, தமிழை வளர்த்துருக்காரு, கடற்கரை. இப்படி இருக்கும்போது தமிழ் மன்னர்களை அவமானப்படுத்துகிற விதமாகவும் அவர்களுடைய பெருமைக்கு பங்கம் விளைவிக்கிற விதமாகவும் சிதம்பரம் நாடாளுமன்ற திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்கிறாரு. திருமாவளவன் அவர்களுக்கு தொடர்ந்து இந்து மதத்தையும் இந்து கடவுளை பற்றி இழிவுபடுத்துறதே வேலையாக போச்சு. இப்போது வருகிற சட்டமன்ற சிஎம் எலெக்ஷன் வர்றதுனால அவர் தன்னுடைய ஓட்டு வங்கிக்காக வெளிநாட்டுகளிலிருந்து வேற்று மதத்தினோட நிதிகளை பெற்றுக்கிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசிகிட்டு இருக்காரு. தொல் திருமாவளவர்கள் ராஜராஜ சோழனை மதிக்க மாட்டேன், ராஜேந்திர சோழனை மதிக்க மாட்டேன், மன்னர்களை மதிக்க மாட்டேன், ஏன்னா அவங்க தமிழுக்கு எதுவும் செஞ்சதில்லைன்னு சொல்கிறாரு. இப்போ தொல் திருமாவளவர்கள் எம்பிஆர் 2 முறை 3 முறைக்கு மேலே எம்பிஆர் இருந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் சார்ந்த மக்களுக்கே அவர் என்ன செஞ்சுருக்காரு? இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. தமிழுக்கு என்ன செஞ்சுருக்காரு, இல்லை அவர் சார்ந்த தலித் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு? அப்படி செய்யாத திருமாவளவன் எப்படி நீங்கள் ஒரு மன்னரை போய் நீங்கள் இந்த மாதிரி கேட்கலாம்? மன்னர் என்ன செய்யலை? மன்னர் கடவுளுக்கு நிகராக நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மன்னர்கள் செய்யாததையா தொல் திருமாவளவர்கள் செஞ்சுருக்காரு? அதாவது இதெல்லாம் பேசிட்டு திருமாவளவர்கள் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சதய விழாவுக்கு வராரு. அவருக்கு வெக்கமாக இருக்கும். கண்டிப்பாக அவர் வெக்கி தலைக்கணும் திருமாவளவன் அவர்கள். இதை பேசிக்கிட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு திரும்ப இன்னொரு தடவை திருமாவளவன் அவர்கள் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துக்கோ வந்தால் நிச்சயம் இந்து மொழி அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கும், கருப்பு கொடியை காட்டுவாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிற நிகழ்ச்சி கூட திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிறாரு. அவர் சார்ந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் அவர் சார்ந்த தலித் மக்களுக்கான வேங்கவயல் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு காணல. இப்படி பல பிரச்சனைகளுக்கு திருமாவளவன் குரல் கொடுக்கல. இந்த தேர்தல் வந்துட்டால் மட்டும் போதும் திருமாவளவன் அவர்களை கையால் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த ஓட்டு வங்கிக்காக இது மாதிரி அவருடைய தலித் ஓட்டே பிரியிருக்கிறதுனால அவருக்கு ஒரு மனக்கவலை இருக்குது. இதன் மூலம் பேசி ஒரு சச்சரவு உண்டாக்கிட்டாக்க அங்கங்கே தன்னை பற்றி பேசுவாங்க, அவரோட தலித் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்ற முறையில் பேசிகிட்டு இருக்காரு. இதை இந்து மொழி வன்மையாக கண்டிக்குது. இப்போ காவல்துறையில் நாங்கள் அவர் மேலே மனு கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எடுக்காத பட்சத்தில் இந்து மொழியை தொடர்ந்து போராட்டங்களை நடத்தும். மனோகரன்.